ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் என்னன்னா காட் ஸ்டீலிங். இது கிரைம் த்ரில்லர் காமெடி ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை எடுத்தவர் டேரன் அரோனோஃப்ஸ்கி. இவரை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தி ஃபவுண்டன், ரிக்வயம் ஃபார் அ ட்ரீம், தி வேல், தி மதர், தி ரெஸ்ட்லர் போன்ற படங்களை இயக்குனவர். இவரோட பாணி என்னன்னா இவர் சைக்கோ த்ரில்லர் படம் மட்டும்தான் எடுப்பார். ஆனா இவர் இந்த படம் எப்படி எடுத்தார்? இது த்ரில்லர் காமெடி படம். இதோ இவரோட பார்த்தே கிடையாது. இது காய் ரிச்சி அப்படிங்கிற டைரக்டர் எடுத்த மாதிரியே எடுத்து வச்சிருக்காரு. காய் ரிச்சி அப்படிங்கிற டைரக்டர் எடுத்த படம் என்னன்னா ஸ்க்னாட்ச், ஷெர்லாக் ஹோம்ஸ், இந்த மாதிரி படங்களை எடுத்தவர். சரி, அப்படி என்ன எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு போய் பார்க்க போனோம். இது ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சிருக்காரு. இதில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஆனால் ட்விஸ்ட்டை நான் உடைக்க விரும்பல. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பழமொழி ஞாபகம். அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கு கேடாய் முடிகிற மாதிரி போய் நன்மையாக முடிஞ்சிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அதாவது படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பாரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்பால் பிளேயர். அவன் என்ன பண்ணியிருப்பான், ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதாவது காரில் சரக்கை போட்டு ஹீரோ ஓட்டிகிட்டு போக, அந்த காரில் ஹீரோவோட நண்பனும் போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோ தப்பிச்சுக்குவான். அந்த நண்பன் மட்டும் ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். அந்த கில்ட்டிலே ஹீரோ தன்னோட ஃப்ளாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஆரம்ப கட்ட சீனுங்கள்லாம் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கில்மா சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் குழந்தைகள் பார்க்க முடியாது. 18+ தான் இந்த படம். சரி, அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை எப்படி நகருது அப்படின்னா, ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் பேர் தான் ரஷ். அவன் பக்கத்து ஃப்ளாட்டில் குடியிருப்பான். ஒரு நாள் ரஷ் ஹீரோ கூட சொல்கிறான், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் லண்டனுக்கு போகிறேன். எனக்கு ஒரு பூனைக்குட்டி இருக்குது. அந்த பூனைக்குட்டியை நான் வர வரைக்கும் நீ பத்திரமா வச்சிரு அப்படின்ட்டு ஹீரோக்கிட்ட அந்த ரஷ் தன்னோட பூனைக்குட்டியை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கும்போது, ரஷ்ஷை தேடி 2 பேர் வராங்க. அது ரஷ்ஷோட கதவு அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அது ஹீரோ கதவை திறந்து, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ரஷ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, அவங்க ஹீரோ பயங்கரமாக போட்டு அந்த 2 பேர் அடிக்கிறாங்க. அதில் ஹீரோ அடிபட்டு அவன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க. ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுக்கப்புறம் ஹீரோ அந்த டாக்டர் சொல்கிறார், இதுக்கு மேலே நீ தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணி ஹீரோ அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஏன் அந்த 2 பேரும் அந்த ரஷ்ஷை தேடி வராங்க அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் அதாவது இதில் 2 கேங் இருக்கும். ஒன்று ரஷ்யன் கேங் ஒன்று, இன்னொன்று ஜூஸ் கேங் ஒன்று இருக்கும். அந்த ஜூஸ் கேங் ஃபர்ஸ்ட் தேடி வருவாங்க. அடுத்து ரஷ்யன் கேங் தேடி வருவாங்க. அந்த ரஷ்யன் கேங் ஹீரோவை கதவை தட்டி, இவன் ரஷ்யங்கிறவன் எங்கே இருக்கான், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஹீரோ ஒரு லேடி போலீஸ்க்கு கால் பண்ணுவார். அந்த லேடி போலீஸ் நீ என்ன ஏது இந்த ரஷ்ஷை பற்றி முழு விவரமும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோ துருவி கேட்பாங்க. அவன் என் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அவன் ஒரு பூனைக்குட்டி, அவன் பூனைக்குட்டியை கொடுத்துட்டு போயிருக்கான். அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை எங்கே போனான், என்ன பண்ணுறான், எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெண் போலீஸுக்கிட்ட ஹீரோ சொல்லுவான். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ரஷ் யாரு என்னன்ட்டு ஹீரோ அந்த பெண் போலீஸ் ஹீரோ கிட்ட சொல்லுவான். அவன் யாருன்னா, அவன் ஒரு இல்லீகல் ட்ரக் மாஃபியா. அதாவது இல்லீகலாக ட்ரக்கை விற்கிறவன் தான் ரஷ். இது ஹீரோவுக்கு தெரியாது. அதனால ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு யோசிச்சு என்ன ஏதுன்னே தெரியாத முழிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரஷ் என்ன பண்ணியிருப்பான், ஹீரோ பூனைக்குட்டி கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஒரு சாவி பூனைக்குட்டி காலில் கட்டி கொடுத்துருப்பான். அது ஹீரோவுக்கு தெரியாது. திடீர்னு பார்க்கும்போது தான் அந்த ஒரு சின்ன சாவி ஹீரோ கண்டுபிடிப்பான். அந்த சாவியை தேடி தான் இந்த 4 பேரும் அந்த ரஷ்ஷை தேடி வராங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய வருது. அந்த சாவி எதனுடைய சாவி அப்படின்னா, ரஷ் ஒரு இடத்துல ஒரு ஷட்டருக்குள்ள ஒரு ரூம் வச்சிருப்பான். அந்த ரூம்ல தான் தன்னோட திருடனை அந்த பதுக்கி வச்ச பணங்கள், அந்த ட்ரக்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ரஷ் வந்துடுறான். இந்த மாதிரி உன்னை தேடி இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ரஷ் அவனோட இடத்துக்கு ஹீரோவை கூட்டிக்கிட்டு போறான். கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த இடத்துல அந்த ரஷ் பதுக்கி வச்சிருக்கிற பணம், அந்த பணம்னா நிறைய பணங்கள் இருக்குது, மூட்டையாக அடுக்கி வச்சிருக்கிறான். அதை காட்டுறான். ஹீரோவுக்கு என்னன்னா, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்ட்டு ரஷ்ஷை எப்படியோ நீ போலீஸுக்கிட்ட மாட்டி விட்டுருணும் அப்படின்னு போலீஸுக்கு வெளியே போய் ரஷ் கால் பண்ணுறான். போலீஸ் கரெக்டாக ரஷ்ஷோட இடத்துக்கு வந்துடுறாங்க.
ரஷ்ஷை வந்து கூட்டிகிட்டு போலீஸுக்கிட்ட கொண்டு போகிறான் ஹீரோ. அடித்து அவனை வந்து மயக்கமடைய வச்சிட்றான் ரஷ்ஷை. அவனை வந்து போலீஸுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோவுக்கு அந்த போலீஸே ரஷ்யன் கேங்குக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அதாவது ரஷ்ஷை தேடியவங்கள ரஷ் வச்சிருக்கிற பணத்தை தேடி தான் அந்த போலீஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோன்னு அந்த ரஷ்ஷை காப்பாற்றிடணும் அப்படின்னு ரஷ்ஷை கூட்டிகிட்டு ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஆனால் அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னே சொல்லாமல் ஹீரோவும் ரஷ்யும் அந்த போலீஸுக்கிட்ட இருந்து அந்த ரஷ்யன் கேங் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட ஃப்ளாட்டுக்குள்ள ஹீரோ நுழையும் போது ஹீரோயின் கரெக்டாக குண்டடிப்பட்டு தலையிலேயே துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடப்பா. அது வந்து ஹீரோ வந்து அந்த ரஷ்யன் கேங் வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்கல்ல ஹீரோவோட வீட்டுக்கு, நான் சொன்னேன் ரஷ் வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அந்த ஜூயிஷ் கேங் கிட்ட ஹீரோ வந்து சொல்லுவான், நான் வந்து உங்களுக்கு தேவையான கீ வந்து என்கிட்ட தான் இருக்கு, அந்த கீயை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி அந்த ரஷ்யன் கேங்கை வந்து நீங்கள் வந்து கொன்னுடணும் அப்படின்னு சொல்ல அந்த 2 பேர் வந்து ரஷ்யன் கேங்கை கொல்லுவாங்க. ரஷ்யன் கேங் கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரஷ் வந்து கூட இருந்தவனும் திடீர்னு அடிபட்டு ஒரு ட்ரெயினில் வந்து செத்துருவான். அந்த செத்தவனை வந்து ஹீரோ வந்து விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வந்து இருக்கு. அது வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட் வந்து என்னன்னா, ஹீரோயினை கொன்னது வந்து யாரு அப்படிங்கிறது வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல தான் தெரியும். அது வந்து ஹீரோ வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னானோ அந்த ஜூயிஷ் கேங் தான் 2 பேரும் ஹீரோயினை கொண்டிருப்பாங்க. அந்த கொன்னவங்களை கடைசியில தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வந்து தன்னோட நண்பனும் ஹீரோவும் ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து செத்தானோ அதே மாதிரி ஜூயிஷ் கேங்கை வந்து உட்கார வச்சு ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு போய் சட்டார்னு ஒரு இடத்துல ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறான். அந்த ஜூயிஷ் கேங் 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. ஹீரோ வந்து தன்னுடைய நண்பன் சேகரித்து வச்ச பணத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு போய் அவன் வந்து ஜாலியாக இருக்கான். அவங்க அம்மாவுக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட் அனுப்பி வைக்கிறான். இவனுக்கு வந்து நன்மையாக முடியுது. இதுதான் கூடா நட்பு கேடாய் விளையும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஹீரோவுக்கு வந்து இந்த இது வந்து நன்மையில் முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இது வந்து டேரன் அரோனோஃப்ஸ்கி எடுத்த படம். இதோட ஹீரோ வந்து ஆஸ்டின் பட்லர். சூப்பராக நடிச்சிருக்காங்க. இது வந்து 1998 நடந்த ஒரு கதை மாதிரி இதை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு காமெடி த்ரில்லர் தான் இந்த படம். தாராளமாக ரொம்ப அதாவது ட்விஸ்ட் விரும்பிகளுக்கு இந்த படம் ஒரு வந்து விருந்து. அதனால் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். சூப்பர். இது வந்து அடல்ட் கண்டென்ட், திருப்பி சொல்கிறேன். குழந்தைகள் வந்து பார்க்க வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விக்கி. வணக்கம்.